திருத்தணி முருகன் கோவிலில் வழிபாடு மேற்கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தமிழகத்தில் 100 நாள் பணியாளர்களை வைத்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி திமுக அரசு நாடகமாடுவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 100 நாள் பணிகளுக்கு பணம் தரலன்னு சொல்லிட்டு இப்ப தற்போது இருக்கிற திமுக அரசு மத்திய அரசு கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உங்களோட நிலைப்பாடா நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து? போலியான நடவடிக்கை, போலியான வேடம் என்பதை எல்லா டிவிலையும் காட்டிட்டாங்க. 100 நாள் வேலைக்கு போனவங்களே வேலைக்கு போய் வேலை சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு போனவங்க அவங்கள கூட்டு கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வச்சுருக்காங்க. அவங்களே எங்களுக்கு வேலைக்கு போனவங்க எதுக்கு ஆர்ப்பாட்டத்தை கொடுத்துன்னு சொல்லி கேள்வி கேட்ட செய்தி எல்லா சேனல்லையும் வந்துச்சு. இந்த மாதிரி நாடக கம்பெனி வேஷத்தை தான் திமுக போடுகிறத ஒழிய உண்மையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தவோ, உண்மையான போராட்டங்களை நடத்தவோ, உண்மையான திட்டங்களை நிதி வாங்குவதற்காக போராடுவதோ அவரோட நோக்கம் அல்ல. எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் திமுக போடுகின்ற கணக்கு. அது தப்பு கணக்கு என்பதை 2026 தேர்தல் நிரூபிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.